வந்து ரெகுலரா நம்ம கிரில் சிக்கன் இல்லாட்டி நம்ம கிரில் மீட் வாங்கி சாப்பிடும் போது கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் 65% அதிகமா இருக்குது. ஏன்னா இந்த கிரில் மீட் அண்ட் கிரில் சிக்கன் வந்து 260 degrees டெம்பரேச்சர் தான் அவங்க கிரில் பண்றாங்க. அதுவும் they use lot of flames to grill it. சோ அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மீட்ல ஏற்கனவே அமினோ ஆசிட், சுகர்ஸ், கிரியேட்டின் இருக்கும். இது ஹை டெம்பரேச்சர்ல வந்து அது கார்சினோஜெனிக் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுது. என்னன்னு பார்த்தோம்னா HCA and PAH. HCA சொல்றது ஹெட்ரோசைக்ளிக் அரோமேட்டிக் அமைன்ஸ், PAH சொல்றது பாலிசிஸ்டிக் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ். இது நம்மளோட வீட்ல நம்ம கிரில் பண்ணி சாப்பிடும் போது நம்மளோட எஃபெக்ட் வந்து 80% நலிஃபை ஆகுது. எதுக்குன்னா நம்மளோட அவனோட செட்டிங்ஸ் வந்து நம்ம நார்மலி 180 to 200 டிகிரிஸ்ல தான் வைப்போம். இன்னொன்று வந்து மீட்டை வந்து நம்ம அடிக்கடி டர்ன் பண்ணி விட்டுட்டு we'll be applying oil over it and will not allow it to get charred or burned. So அது வந்து கார்சினோஜெனிக் எஃபெக்ட் வந்து நல்லா குறைச்சி 80% சேஃப்னு பார்த்தோம்னா வீட்ல பண்ற கிரில் மீட் அண்ட் கிரில் சிக்கன் தான். வீட்ல வந்து நீங்க மீட்டை கிரில் பண்ணும் போது choose only a lean meat with less fat.